மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்தான் ராமன், வயது 26. இவர் இந்திய இராணுவத்தில் ஜம்மு காஷ்மீரில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் உஸ்லம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளம்பெண்ணுடன் நட்பாக பழகி வந்துள்ளார். நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது. பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த பெண்ணை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண்ணும் கர்ப்பமாகியுள்ளார். இதற்கிடையில் ராமன் அந்த பெண்ணிடம் கருவில் இருந்த குழந்தையை கலைத்துவிட்டால் திருமணம் செய்து கொள்கிறேன் என மிரட்டி கருவில் இருந்த குழந்தையையும் கலைக்கச் செய்துவிட்டு பின்னர் திருமணம் செய்து கொள்ள மறுத்திருக்கிறார். இதில் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் உஸ்லம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஜனவரி மாதம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக ராமனுக்கு போலீசாரும் சம்மன் அனுப்பினர். இந்த நிலையில்தான் தற்போது விடுமுறைக்கு வந்த ராமன் இதன் அடிப்படையில் உஸ்லம்பட்டி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக இராணுவ வீரர் ராமன் ஆஜராகியுள்ளார். பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக ராமனை போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது போலீஸ் நிலையம் முன்பு இராணுவ வீரரின் உறவினர்கள் மற்றும் இளம்பெண்ணின் உறவினர்கள் இருந்துள்ளனர். திடீரென ஆவேசமடைந்த அந்த இளம்பெண்ணின் உறவினர்கள் கையில் செருப்பை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டு பெண்ணுடைய வாழ்க்கையவே நாசமாக்கி விட்டாயே என சூழ்ந்து கொண்டு இராணுவ வீரரை கடுமையாக தாக்க முற்பட்டனர். இதை பார்த்த போலீசார்கள் அவரை தடுக்க முற்பட்ட போது இராணுவ வீரர் உறவினர்களும் பதிலுக்கு பெண் வீட்டாரை தாக்க முயன்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு பணியிலிருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமரசப்படுத்தினர். மேலும் அவர்களை வெளியே செல்லுமாறு அவர்களை மிரட்டி அனுப்பி வைத்தனர். போலீஸ் நிலையம் முன்பு இரு தரப்பினரும் தாக்கி கொண்ட இந்த சம்பவமானது தற்போது சமூக ஊடகங்களில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த பகுதியில் தற்போது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.